ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் விடுபட்ட எண்ணை காண்க 3 5 2 4 28 8 8 கொஸ்டின் மார்க் 4 12 இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க பாருங்க இங்க என்ன இருக்கு 5 இருக்கு 5 ஸ்கொயர் 25 அதே மாதிரி இங்க 4 இருக்கு 4 ஸ்கொயர் 16 ரெண்டே ஆட் பண்ணா 41. நெக்ஸ்ட் இங்க 3 இருக்கு 3 ஸ்கொயர் 9 2 ஸ்கொயர் 4 ரெண்டே ஆட் பண்ணா 13 41ல 13 போச்சுன்னா 28. அதாவது இந்த ரெண்டு வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதே மாதிரி இந்த ரெண்டு வேல்யூ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் தான் இந்த சர்க்கிள்குள்ள போட்டுறாங்க. இதே இது நம்ம இங்க அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் இங்க 8 ஸ்கொயர் 64 4 ஸ்கொயர் 16 ரெண்டே ஆட் பண்ணா 80 மைனஸ் இங்க 8 ஸ்கொயர் 64 பிளஸ் இந்த இடத்துல வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரணும் 12 வரணும். ஈக்குவல் பண்ணா 12 வரணும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன்ல கொடுத்துற எந்த வேல்யூ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணா ஈக்குவல் டு 12 வருதுன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3 சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். 3 சப்ஜெக்ட் பண்ணி பார்த்தா 64 பிளஸ் 3 ஸ்கொயர் 9 ஆட் பண்ணா 73. ஸோ 80ல 73 போச்சுன்னா மீதி 7 வருது. அப்போ டிஃபரன்ஸ் 12 வரல. அப்போ இது வராது. நெக்ஸ்ட் 9 பாருங்க 9 ஸ்கொயர் வராது. அடுத்தது 1 போட்டு பாருங்க 64 பிளஸ் 1 65 80ல 65 போச்சுன்னா மீதி 15 வருது 12 வரணும். அப்போ இதுவும் வராது இதுவும் வராது. இப்போ கடைசியாக இருக்கிற ஆப்ஷன் பாருங்க 2 அங்கே சப்ஜெக்ட் பண்ணி பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பாருங்க 2 போட்டோமா 4 எக்ஸ் ஸ்கொயர் பாருங்க 2 போட்டோமா 4 வரும். அப்போ 64 பிளஸ் 4 68 80ல 68 போச்சுன்னா மீதி 12 ஈக்குவல் டு 12 ஈக்குவலா 12 வருது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் விடுபட்ட எண்ணை காணுங்க 11 9 12 6 78 14 7 10 8 கொஸ்டின் மார்க். இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.